அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தான். ஒண்ணு என்னது, முந்தா நேத்து பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு. அதாவதுங்க, நம்ம பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பக்கம் பரவாயில்லப்பா பெரிய மனுஷனா தான் இருக்காப்புல அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா பூமர்த்தனமா சில்லறத்தனமா ஒரு கமெண்ட்டை விட்டுருவாங்க. சை, இவங்களையா நம்ம பெரிய மனுஷன் நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அது மாதிரி நிறைய பேர் நிறைய நேரங்களில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சர்ப்ரைஸ் பண்ணவர் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை கூட இதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. அதாவது விஜய் அவர்களை பற்றியும் நடிகை த்ரிஷா அவர்களை பற்றியும் போற போக்கில் அவர் சொன்ன ஒரு கமெண்ட் பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. பெரிய சர்ச்சையோடு சேர்ந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை உருவாக்கி இருக்குது. ஈவன் அவங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே கூட இதுல ஒரு முகம் சுளிப்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது ஒரு விஷயம் இருக்க. ரெண்டாவது விஷயம் என்னப்பா அப்படின்னா, ஒருத்தருக்குங்க திராவிடத்துடைய ஆணி வேர் சரிந்தது, திராவிடத்துடைய அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே அப்படின்னா யாரு? நம்முடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர். இப்ப தேர்தல் நெருங்குகிற இந்த சமயத்தில் அவருக்கு 3 ஆண்டுகள் 3 மாதம், ஆமா 3 வருஷம் 3 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்குது. அடுத்து அவர் சிறைக்கு போறது உறுதி, பெயில் கிடைக்காது. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேல தண்டனை அப்படின்னா அவர் போயிட்டு உள்ள இருந்து அப்ளை பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போய் தான் அவரால் வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ரைட்டு, இந்த விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நண்பர்கள் என்கிட்ட தொடர்ச்சியாக கமெண்ட்ல கேட்டே இருக்கிறீங்க. முதல் விஷயம், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பற்றிய அப்டேட். அண்ணன் எப்படி இருக்கிறார்? அண்ணனை சந்தித்தீர்களா? அண்ணன் எப்போ மறுபடியும் ஊடகங்கள்லையும் மேடைகள்லையும் தேர்தல் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமாக செயல்பட போகிறார், பேச போகிறார்? அவருடைய மனநிலை என்ன? சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதுக்குடா சாமி இந்த பிரச்சனை இப்பதான்டா உயிர் வந்த மாதிரி இருக்குது, அப்படியே நம்ம பின்வாங்கிடலாம் ஒதுங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா? இல்லை நின்று பார்த்துடலாம், எதிர்த்து நின்று சண்டை செய்யலாம்? சில பேருக்கு லாங் டேர்மா பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பா இறங்குற காலத்தில் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணனை அவருடைய இல்லத்தில் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. அண்ணனை போய் பார்த்தோம். அண்ணனோட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சது. உடல் நலன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பலவீனமாக தான் இருக்காரு. அந்த சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி உட்காந்தாருன்னா அந்த ஷர்ட் டிஷர்ட்லாம் சும்மா அப்படி பல்காக ஃபிட் ஆகும். இப்போ அப்படி இல்லை, சற்று அப்படியே கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் மெலிந்த மாதிரி காணப்படுறாரு. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னார். ஆனாலுமே உடல் உபாதைகள் இன்னுமே அவருக்கு இருந்துட்டு இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக வந்த உடனே வெளியே ஒரு 2 நாள்லேயே பேட்டிகள் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது. ஆனால் தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம், ஆனால் இது ரொம்ப நாள் நான் தள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் மூர்த்தி பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க தம்பி, சீக்கிரமா வரேன் அப்படின்ற ஒரு தகவலை தான் அண்ணன் அவர்கள் சொன்னார். அதுபோக உடல் அளவில் அவர் சோர்வாக இருந்தாலும் மனதளவில் மிகவும் துணிச்சலாக, மிகவும் என்ன சொல்றது, ஃபயரா இருக்காரு. பண்ண வேண்டிய சம்பவம் நிறைய இருக்குது, நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் கூடிய விரைவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஊடகங்களிலும் சரி, இந்த தேர்தல் சமயத்தில் மேடைகளிலும் சரி எதிர்பார்க்கலாம். அதுதான் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த செய்தியை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். கேட்குறீங்க, நீங்கள் எல்லாருமே விசாரிக்கிறீங்க, கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத அண்ணங்கிட்ட நான் சொன்னேன். அண்ணா இப்படி தானே கேட்டுனே இருக்கிறாங்கண்ணா அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொன்னார். இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறது தான். உங்கள் சார்பில் போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது மேட்ரு. ரைட், இது ஒரு புறம் இருக்க. அடுத்ததாக இப்போ நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசின பேச்சுக்கு வந்துடலாம். உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஒரு டோட்டல் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவரை அல்லது யாரோ ஒருத்தரை போட்டியாளரையோ அல்லது இன்னொரு அரசியல்வாதியோ விமர்சிக்கணும் அப்படின்னா விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது, 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. தாவேக்காவை விமர்சிக்கணும்னா கூட, விஜய் அவர்களை விமர்சிக்கணும்னா கூட 1000 விஷயங்களை விமர்சிச்சுட்டு போகலாம். விஜய் அவர்களே பேசலாம், அவங்க கட்சிக்காரங்களை பேசலாம், கட்சியை பேசலாம், என்ன வேணா பேசலாம். அந்த கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத இன்னொரு நடிகை, அவங்க தேர்ட் பர்சன் தான் இந்த இடத்துல. ஏன்னா யாரை திட்டுறதா இருந்தாலும் யாரை விமர்சிக்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துல மறைமுகமாக யாரோ ஒரு சம்மந்தம் இல்லாத பெண் பாதிக்கப்படுறாங்க அல்லது பெண் பலியாடு ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஏற்க முடியல. இது வெறுமனே ஒரு நடிகை, ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்காம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது நடக்குது நம்ம சமூகத்தில். இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஒருத்தன் இன்னொருத்த மேலே கோவம் திட்டுனா கூட அவன் வீட்டில் இருக்கிறவங்கள தான் திட்டுவான், அவங்களுக்கு இவனுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. நிச்சயமாக இந்த தவறை நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் பெருந்தன்மையாக அவர் அதுக்கு வருத்தம் தெரிவித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், சரியா இருக்கும். இந்த பிரச்சனை இதோட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஒரு புறம் இருக்க, ரைட்டு. அப்படியே மூவ் பண்ணி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா,
நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினதுக்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க, நாம தெரிவிக்கிறோம், நீங்க தெரிவிக்கிறோம், எல்லாமே இருந்தாலும் கூட கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துக்கிட்டு இன்னொரு கும்பல் ஆமா உண்மையாக கண்டிக்கிறோம். ஐயோ என்னங்க பெண்களை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்க, சூச்சோ ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் எப்படி இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்றே தெரியவில்லையே, இந்த சமூகம் ஏன் இவ்வளவு டாக்ஸிக்காக மாறிவிட்டது, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கும்பல் குரல் கொடுத்துக்கிட்டே கூட ஓடியாருது. யாரா நீங்க முரட்டால ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை, நம்ம திமுக கும்பல். அவங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன கடுமையான கண்டனங்கள், வன்மையான கண்டனங்கள்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் திமுக எழுதினுக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம கட்சியிலேயே டிவிக்கேனா என்ன தெரியுமா, டி ஃபார் த்ரிஷா, வி ஃபார் விஜய், கே ஃபார் கீர்த்தி அப்படின்னு சொல்லி அங்க ஏபிசிடிலாம் சொல்லி கொடுத்திருந்தாரு உடன்பிறப்புகளுக்கு. அப்பெல்லாம் நீங்க யாரும் விமர்சிச்ச மாதிரியே கண்டிச்ச மாதிரியே குரல் கொடுத்த மாதிரியே தெரியலையே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு உறுத்தல, அதெல்லாம் உங்களுக்கு பெண்களை அசிங்கப்படுத்துறதாக தெரியல. அப்பதான் கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் ஆயிருக்குதுங்க, அப்பதான் திருமணம் ஆயிருக்குது. அது திருமணத்தை கூட கேவலப்படுத்தி ஏதோ ஒரு மாதிரி இவங்களாம் பேசிட்டு இல்லையா. இந்த கும்பல் இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் பேசிட்டாருன்னு சொல்லி அப்படியே விமர்சிக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒடியாருது. நிறுத்து நில்லு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, வேற யாருப்பா அப்படின்னா அம்மையார் கனிமொழி அவர்கள். அவங்க ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. அதான் யாரை விமர்சிக்கிறதா இருந்தாலும் பெண்களை தான் விமர்சிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை எடுத்துட்டு வராங்க. உண்மை, ஏற்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா ஏன் உங்களுக்கு இதெல்லாம் மட்டும் கண்ணில் தெரியுது, மற்ற கட்சியில் யாராச்சும் தப்பு பண்ணா, மற்ற கட்சியில் இருக்கிறவங்க பெண்களை கொச்சையாக பேசினா மட்டும் உங்கள் கண்ணுக்கு ஏன் அது தெரிகிறது, உங்ககிட்டயே மூட்டையா டன் கணக்கில் அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, அது ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப வரும் விஷயத்துக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துக்கு. இந்த நேரத்தில் தும்மனாதான், இந்த விஷயத்தை இறக்கினாதான் சரியா இருக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதுக்கு 3 வருஷம் தண்டனை, 3 வருஷம் சிறை தண்டனை எதுக்காக விதிக்கப்பட்டுச்சு, நடிகை குஷ்பு அவர்களை ஆபாசமாக பேசினது. அப்படி என்ன அவர் பேசிட்டாரு, இப்படித்தான் பேசினார். நடிகையா இருக்கிறதுல தப்பு இல்லை, குஷ்பு மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா இது குஷ்பு என்னோட பழைய அண்ணி. உடனே போய் பிரபுவை கேட்டுருங்க. ஏன்னா அந்த பொம்பளைக்காக போய் நாகம்மை ஆளு பார்க்கத்தான் வத்தி குச்சி மாதிரி இருக்குது, வெடிகுண்டு மாதிரி கத்தி குஷ்புவே அது பழைய அன்னிக்காது, பழைய அண்டாவை ஏதோ எடுத்துட்டு போய் கலாய் பிடிச்சி அவங்க கூழ் காசு வச்சுங்கிறானுங்க. கலாய் பிடிக்கலன்னா அது களிமிச்சு போயிடும் அண்டா. அது அந்த அண்டாவெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஐயா கலைஞரோட பிறந்த நாள். 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு இந்த பேச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினப்ப என்ன நடந்துச்சுன்னா, குஷ்பு தெருவில் இறங்கி வந்துட்டாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அழுதுகிட்டே பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. வேணாம், ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குது, என்னை சீண்டி பார்க்காதீங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும், அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க. இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்புறேன், குஷ்பு மட்டும் சிண்டி பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்பீச் யூடியூப்ல போடுறாங்க, அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பேசுறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன். என்னப்பா மேலையில ஒருத்தர் பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி அழுதுகிட்டே பிரஸ் மீட் கொடுக்கணுமாப்பா அப்படின்னா ஒருத்தர் மட்டும் பேசல. நம்ம திமுகவில் கனிமொழி அவர்கள் இப்ப விமர்சனத்தை காட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம உதாரணத்தை காட்ட வேண்டியிருக்கு. இதே குஷ்பு அவர்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சைதை சாதிக்குன்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, இன்னும் கேவலமா ஆபாசமா பேசுறாரு அந்த ஒரு மேடையில, திமுக மேடையில. ஆனா பிஜேபி இருக்கிற தலைவரா பாத்தீங்கன்னா 4 ஆயிட்டாங்க. இதுல ஒட்டி சொல்ற அந்த குஷ்புன்னு ஒட்டி இப்படி தலையை கையில தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது புரிந்து கொள்ள. யார்கிட்ட கதை விடுறீங்க நீ எல்லாம்? ஒரு ஆளு எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான குஷ்பு போடுகிறார் தெரியுமா கூட்டத்தை? இருங்க, அவங்க திமுக இருந்தாங்க 5-6 முறை இதே எங்க அண்ணன் இளையரானா ராயபுரத்துல குஷ்பு கூட்டம் போட்டார். நீங்க வம்புல மாட்டி விட்டுறீங்க போல இது. இருக்குப்பா, இது தொடர்ச்சியா நடந்து வந்த சூழல்ல தான் இவங்க என்ன பண்றாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அடுத்து புகார் போகுது, அந்த வழக்கு நடக்குது, எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. ஓகேவா? இப்ப நம்ம வர வேண்டிய முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறைக்கு போறாரு. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாவமா இல்லையா? சரி ரைட்டு, வாய் ஓட்ட வாய் கண்டபடி பேசிடுறாரு, ஆடு புழுக்க போட்ட மாதிரி வார்த்தையை விட்டுறாரு, அங்க இருக்கிறவங்க ஏதோ 4 பேர் கை தட்டுறாங்க, பின்னாடி இருக்கிற 4 சுகர் பேஷண்ட் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு போயிடுறாரு. ஆனா பார்த்தா ஏழ்மையா அல்லது பெருசா வசதி இல்லாத குடும்பம் மாதிரி தான் இருக்குது. பழைய காலத்து உடன்பிறப்பையா, அடிக்கிறவங்களாம் கோடியா அடிச்சுட்டு போறாங்க, இந்த ஆள் வெறும் வாய் தானே, இதுக்கு 3 வருஷம் சிறையா, பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். எனக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா இன்னொரு வீடியோவை பார்த்த உடனே, ஓ தலைவன் அப்போ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரது நல்லதான் போலக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே தோன்ற மாதிரி இன்னொன்று கொடுத்து வச்சிருக்காரு. அதையும் பார்த்துருங்க.
நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜிக்கு சொல்லுது. இங்கே கூட சொன்னாங்க எஃப்ஐஆர் போடுவான்னு. எஃப்ஐஆர் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான்? இது ரீசெண்ட், ரொம்ப சமீபமாக பேசினது. அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு புகார்கள் கொடுக்கப்பட்டு எச்சரிக்கைகள் விடப்பட்டு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பிரஸ் மீட் சம்மந்தப்பட்டவங்களாம் கொடுத்த பிறகும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? திமுக தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திருப்பியும் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அவர் தவறை உணர்ந்த பிறகு பேசின பேச்சு தான் இப்போ நான் கடைசியாக போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. பேச்சுகள் எல்லாமே சேர்த்துக்கினதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை ஸ்டார் ஆக்குறாங்க. அது வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஏதோ திமுகவுடைய ரொம்ப ஒரு ரூரலில் அல்லது வந்து ஏதோ ஒரு 100 பேர் 150 பேர் கூடுகிற கூட்டங்களில் மேடையில் பேசக்கூடிய ஒருத்தராக தான் அவர் இருந்துட்டு இருந்தவரை ஸ்டாராக சோஷியல் மீடியா ஃபிகராக மாற்றுறாங்க. அவருக்குன்னு ஒரு அட்மின் போட்டு அவருக்குன்னு ஒரு ட்விட்டர் பேஜை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரை வச்சு அவங்களே அந்த மீம்ஸ் எல்லாம் அவர் சில வார்த்தைகள்லாம் பேசியிருப்பார்ல, அதை வச்சு மீம்ஸை உருவாக்கி அது இன்ஸ்டாகிராம்லலாம் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகுது. 2024 தேர்தல் 2024 தேர்தலுக்கு டிஎம்கே ஆடெல்லாம் நிறைய விடுவாங்கல்ல. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா தம்பி, உங்கள் வீடியோவை பார்க்கும்போது அங்கிள் குறுக்க வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாருப்பா, திமுக விளம்பரமாக வருதுப்பா அப்படின்ட்டு. அது நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க, அதை நம்ம போடல. அவங்க பண்ணிட்டு அவங்க கூகுளுக்கு கொடுத்து போட வைக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி 2024 பண்ணாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஹீரோவாக நடிக்கவே வச்சிட்டாங்க. இவர் ஒரு டீ கடையில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வடை அந்த மாதிரி ஒரு காமெடி மாதிரி பண்ணி இவரை நடிக்க வச்சிட்டாங்க. எதுக்கு? அவர் சஸ்பெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம், அந்த தவறெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இவரை ஸ்டார் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் அவரை புகழ்ந்து பேசுகிறார். என்னன்ட்டு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எப்படி தெரியுமா, அவருடைய பேச்செல்லாம் கேட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுமான்ட்டு பாருங்க. வெற்றி கொண்டான், மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக அவர்கள் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை கிழி கிழிக்கிறீங்கன்னா அவர் பேசின பேச்சை வச்சுதான் நம்ம ஆட்கள் மீம்ஸே போடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார். அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இந்த முட்டா புண்டைங்களுக்கு அது கூட தெரியலையாடா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். என்னடா நாட்டு சுதந்திரத்துக்காடா போராட்டு போன வடிக்கப்பால். ஒருத்தன் கூட அப்பா தாளுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற மந்திரி ஒருத்தன் கூட கிடையாது. திருந்த மறுத்த திமுக திருந்தவில்லை. அடுத்து என்ன பண்ணாங்க? அவரை ப்ரொமோட் பண்ணதோடு நிற்காம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு தழுவிய பேச்சு போட்டிகள், அவங்களுடைய பேச்சு பயிற்சிகள் இதெல்லாம் வந்து திமுக சார்பில் அவங்களுடைய இளைஞரணி மாணவரணி சார்பில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவராக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க, ட்ரைனர். அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போகிறாங்க. அதோடு நின்றதா? அதோடும் நிற்கவில்லை. அடுத்த கட்டமாக போயிட்டு உதயநிதி அவர்கள் கையால் அவருக்கு அவார்டு. அவரை இன்னும் பார்த்தீங்கன்னா மேன்மைப்படுத்துகிறாங்க. அப்பா இப்படி தாண்டா எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், இப்படி தாண்டா அவர் பேச்சாளர் இருக்கணும்ன்ட்டு. அப்போ அவருக்கு கொம்பு முளைக்குமா முளைக்காதா? முளைச்சிருச்சு. முளைச்சி என்ன பண்ண ஆரம்பிச்சு? திமிரா பேச ஆரம்பிச்சிச்சு. எஃப்ஐஆர் என்னுடைய முடிக்கு சமம், என்னுடைய அதுக்கு சமம், இதுக்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ சிறைக்கு அவர் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி தகவல் தான் வருது. இன்னொரு பக்கம் இன்னொரு வருஷம் என்ன சொல்கிறாங்க, 3 வருஷம் இல்லை 2 வருஷம்னு இன்னொரு சில செய்திகளில் ஓடிட்டுருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு தண்டனை வந்திருக்குது. என்ன நம்ம இன்னொரு 1 நாள் 2 நாள் தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. சிறை தண்டனை விதிப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேருந்து உத்தரவு தீர்ப்பு வர்றது எவ்வளோ பெரிய அசிங்கம். ரைட்டு, இப்படி வந்துருச்சு, திமுக திருந்திருமா? இப்போ நம்ம கனிமொழி அவர்கள் போட்டாங்கல்ல நயனா நாகேந்திரன் அவர்கள் விஷயத்துக்கு ட்வீட்டு, கனிமொழி அவர்கள்கிட்ட தான் கேட்கணும். முதல் முறை இந்த நபர் தவறு செய்த போதே, தவறாக பேசிய போதே, இந்த நபரை சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் நீண்ட கால சஸ்பென்ஷன் அல்லது சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு கட்சிக்குள்ளே வராருன்னா இன்னொரு தடவை உங்கள் வாயில் இப்படி வார்த்தை வரவே கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கனிமொழி அவர்களுக்கு கட்சியில் பவர் இல்லையா? உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் பெருசாக இன்வால்வ் ஆகிறதுக்கு தான் பவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள் தான் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை டம்மியாக வச்சுருக்கிறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான ஆட்கள் மீது நடவடிக்கை, ஏன்னா நீங்கள் மகளிர் அணியுடைய அங்கே தலைவராக இருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் மீது நடவடிக்கை எடுத்து நிரந்தரமாக வாய்ப்பூட்டு போட வைக்கிறதுக்கான பவர் கூட உங்களுக்கு இல்லையா?
அவ்வளவு டம்மி ஆயிட்டீங்களா கனிமொழி அவர்களே அப்படின்னு கேட்க தோணுது இல்லை. அப்போ திமுக தான் வளர்த்து விட்டு, திமுக தான் பேச விட்டு, ரசித்து கொண்டாடி அவர்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுத்து இந்த மாதிரியான ஆட்களை உருவாக்குகிறது. ஆனா கூச்சமே இல்லாம என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கம் இப்ப ஹெபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்த வந்து போற போக்கில் அல்லது வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு கிறுக்குத்தனமா ஒரு விஷயம் தோணி இருக்கும், பேசியிருப்பான், தப்புன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணியிருப்பான், வாழ்க்கையில் இன்னொரு தடவை அதை பண்ணவே மாட்டான். இப்போ நான் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுனதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மேபி இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அவர் இந்த ரிஸ்க்கை, இந்த தப்பை அவர் பண்ண மாட்டார். எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வக்கரமோ அல்லது வந்து ஏதோ ஒரு கேவலமான சிந்தனை இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம மெச்சூர் ஆக ஆக எதை பொதுவெளியில் பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அப்போ நமக்கு இங்கேருந்து வந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை தாண்டி வரும்போது கரெக்டான வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். கெட்ட வார்த்தை தெரியாதவன் இருக்கான் உலகத்தில், அதே தான். அப்படின்னும் போது மேபி நயினார் நாகேந்திரன் அவர்கள் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பேசாமல் தவிர்த்திடலாம். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இனி வரும் காலங்களில் இது பேசாமல் தவிர்ப்பாங்களா? இந்த ஜென்மத்தில் நடக்காத ஆத்தா அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு உதாரணம் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய கடந்த 3 ஆண்டு கால பரிணாம வளர்ச்சி. திமுக எப்படி வளர்த்து விட்டுச்சு அப்படிங்கிறது அநேகமாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. தவறி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, இன்னொன்று தவறை ரசித்து ரசித்து இன்னும் அழகாக அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி செய்கிறதுங்கிறது இன்னொரு குரூப்பு. அதுதான் நம்ம குரூப்பு, திமுக குரூப்பு. அதனால தான் அவங்களை தீய சக்தி அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.